வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஏப்ரல் 23ஆம் நாள். என்ன விசேஷம் தெரியுமா? யாருக்காவது சொல்லுங்கள் பார்க்கலாம். புத்தக நாள், உலக புத்தக தினம். இன்றைக்கி உலக புத்தக தினம். அதனால் இன்றைக்கி ஒரு புத்தகத்தை நாம் அறிமுகம் செய்யலாம். சரிங்களா? சமீபத்தில் வெளியிடப்பட்ட புத்தகம், அதை நாம் இப்போ அறிமுகம் செய்கிறோம். மகாபாரதம், அதனுடைய தலைப்பு மகாபாரதம். அந்த புத்தகத்தை எழுதியவர் ஆசிரியர் திரு என் நாகராஜன் அவர்கள். சூலூரைச் சேர்ந்தவர். அரசாங்கத்திலே உத்தியோகம் செய்து ஓய்வு பெற்றவர். விஏஓ என்று சொல்லக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது கிராம நிர்வாக அலுவலர் ஆக பணிபுரிந்தவர். பொதுவாக அரசு ஊழியர்கள் அரசு எந்திரங்கள் என்று வர்ணிக்கப்படுவார்கள். எந்திரங்கள் என்றால் என்ன? திரும்ப 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 ஒரே வேலையை செய்து கொண்டிருப்பதுதான் எந்திரங்கள். திரு நாகராஜன் அவர்கள் அரசு பணியில் இருந்தாலும் மற்றவர்களைப் போல சராசரியாக இல்லாமல், லஞ்சம், லாவண்யம், அன்பளிப்பு எதுவும் இல்லாமல் தன் பணியை சிறப்பாக செய்ததோடு தன்னை நாடி வரும் அந்த மக்களுக்கும் அவர்கள் நிலைமையை உணர்ந்து, சிரமத்தை உணர்ந்து பல உதவிகள் செய்துள்ளார், சட்டத்துக்கு உட்பட்டு. இவர் ஒரு சராசரி யந்திரமாக இல்லாததால் மாற்றி யோசித்து ஓய்வு பெற்ற பிறகு ஏற்கனவே ராமாயணம் எனும் புத்தகத்தை எழுதியுள்ளார். தற்போது மகாபாரதம் என்றும் இந்த நூலை எழுதியுள்ளார். ஆக இந்த நூலை இந்த உலக புத்தக தினத்தன்று நாம் அறிமுகப்படுத்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கு அணிந்துரை அளித்திருப்போர் யார் தெரியுமா? சூலூர் என்றாலே சூழ் கொண்ட ஊர். எதை? குழந்தைகளையா? மட்டுமல்ல, ஆய கலைகள் 64 சூழ் கொண்ட ஊர். எல்லா கலைஞர்களும் அந்த ஊரிலே இருக்கிறார்கள். அந்த வகையிலே மிக மூத்த ஒரு தமிழறிஞர், நமது நண்பரும் ஆசானுமான சூலூர் கலைப்பித்தன் அவர்கள் இதற்கு அணிந்துரை செய்துள்ளார்கள். மேலும் திருமதி மனோன்மணி என்பவர்களும் ஒரு அணிந்துரை கொடுத்துள்ளார்கள். என் பார்வையில் இதில் என்ன தனித்துவம் என்றால், 51 கதாபாத்திரங்களை வரிசையாக தொகுத்து கொடுத்திருக்கிறார். இதில் என்ன பிரயோஜனம் படிப்பவர்களுக்கு என்றால், பிறகு நாம் கதையை படிக்கும்போது யார் யார் வருகிறார்கள் என்பதை ஈஸியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு சிறப்பம்சம். அடுத்ததாக, எளிமையான சொற்களில் எளிமையான வாக்கியங்களை அமைத்துள்ளார். இதை படிப்பதற்கு சராசரியாக தமிழ் படிக்க தெரிந்த யாவரும் இதை படித்து புரிந்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தை இத்தனை ரூபாய்க்கு விற்க வேண்டும் என்ற குறிப்பு அதில் இல்லை. சாதாரண கடலை மிட்டாயில் கூட 5 ரூபாய் என்று எழுதியிருப்பார்கள். இவ்வளவு பெரிய பொக்கிஷத்திலே அந்த தொகை குறிப்பிடப்படவில்லை. ஆக இந்த புத்தகத்தை வாங்கும் பொழுது இலவசமாக இல்லாமல், இனாமாக இல்லாமல், அந்த எழுத்துக்கும் அந்த அச்சுக்கும் அந்த புத்தகத்துக்கும் அந்த காவியத்துக்கும் ஒரு மரியாதை கொடுத்து நம்மால் இயன்ற தொகை கொடுத்து வாங்குவது நல்ல பண்பாடு. நான் அவ்வாறு வாங்கும் பொழுது ஒரு 100 ரூபாய் கொடுத்து விட்டு வாங்கி வந்து விட்டேன். புத்தக வாசிப்பு என்பது தொடக்கம் உண்டே தவிர முடிவு கிடையாது. நான் அனைத்தையும் கற்றுவிட்டேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனெனில் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பார்கள். கல்வி கரையில ஒரு முக்கியமான கேள்வி. மகாபாரதம் அனைவருக்கும் தெரிந்தது. சரி, யார் யாருக்கு சண்டை என்று உங்களால் சொல்ல முடியுமா? இதென்ன கேள்வி? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் என்று நீங்கள் சுலபமாக சொல்லிவிடுவீர்கள். ஆனால் பர்வீன் சுல்தானா என்ன சொல்கிறார் என்று கேட்போமா? அவர் சொல்கிறார், நமது உடம்பிலே உள்ள 5 உறுப்புகள் தான் அந்த பஞ்ச பாண்டவர்கள். காது, கண், மூக்கு, வாய், இந்த மெய், இந்த 5ம் தான் பஞ்ச பாண்டவர்கள். சரி, கௌரவர்கள் யார்? துரியோதனன் கூட்டம் தானே? இருக்கலாம். ஆனால் கௌரவர்கள் என்றவர்கள் தவறான பாதையில் இட்டுச் செல்வதாக ஐதீகம். சரி, இந்த 5ஐயும் எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வருமே. வரட்டும். அவன்தான் பகவான் கிருஷ்ணன். 6வது ஆள்
பகவான் கிருஷ்ணன். அது நம் மனமாக இங்கே இருக்கிறது. அந்த மனதிலே திடமிருந்தால் இந்த ஐந்தையும் இழுத்து பிடிக்கலாம், தவறே செய்ய முடியாது. ஆனால் கௌரவர்களாகிய அந்த தீய செயல்கள் நம்மை வா வா என்று கூப்பிடும். நம்மை சுற்றி உள்ள பல விஷயங்கள் நம்மை இழுக்கும் பொழுது மனமாகிய கிருஷ்ணன் துணை கொண்டு ஐம்புலன்களையும் நீங்கள் அடக்கினீர்கள் என்றால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அவர்கள் சொன்ன விஷயம். மகாபாரதம் எங்கோ குருக்ஷேத்திர போர் யாருக்கோ நடந்தது என்று நினைக்காதீர்கள். அது இன்றும் இப்பொழுதும் இந்த க்ஷணமும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆசா பாசங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்தும் மனத்தின் வேலையும் பகவானின் வேலையும் லீலையும் அதுவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை மீறி செல்பவர்கள் தான் இன்றைய குற்றவாளிகள். இவ்வளவுதாங்க மகாபாரதம். என்னமோ ஏதோன்னு பயந்துக்காதீங்க, இவ்வளவுதான். உலக புத்தக தினத்தன்று உங்களை இந்த புத்தகத்துடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது பல தலைவர்கள் சிறையில் இருந்த பொழுது பல புத்தகங்களை வாசித்திருக்கிறார்கள், பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். சிறை என்பது ஒரு தண்டனை கூடமல்ல, அங்கும் நீங்கள் அறிவை வளர்க்கலாம். இதுதான் இந்த விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.